English, Unit 1, poem. The title is The Castle, written by Edwin Meyer. So prepared and presented by J.V. The Castle. So let's know about the Edwin Meyer. Edwin Meyer. இவர் ஸ்காட்லாண்ட் சேர்ந்த ஒரு கவிஞர். ஸோ ஸ்காட்டிஷ் poet, novelist, translator and critic. ஸோ இவர் என்ன ஒரு ஸ்காட்லாண்ட் சேர்ந்த ஒரு poet, ஒரு நாவலாசிரியர், ஒரு மொழிபெயர்ப்பாளர், மேலும் திறனாய்வு செய்பவர். He is remembered for his vivid poetry. ஸோ அவர் எதுக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரோட காலகட்டத்தில் ரொம்பவும் தெளிவாக கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர். At 14, his family lost their farm. அவருடைய அந்த 14 வயசில், அவருக்கு 14 வயசு இருக்கும்போது அவருடைய தோட்டத்தை அவருக்குன்னு சொந்தமான ஒரு தோட்டத்தை அவர் இழந்துட்டார். In few years, he lost his father, mother and 2 brothers. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அவருடைய அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாங்க, அவருடைய 2 பிரதர்ஸும் இறந்துட்டாங்க. He worked in factories that burned bones into charcoal. ஸோ அவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்ருக்காரு அந்த டயத்தில். அது எப்படிப்பட்ட தொழிற்சாலை அப்படின்னா, அதாவது எலும்புகளையெல்லாம் ஹீட்டாக மாற்றக்கூடிய ஒரு தொழிற்சாலை. நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஹியூமன் பீயிங்கோட ஸ்கின்னோட எலும்பையே, அந்த ஸ்கின் ஃபுல்லாக அந்த தோள்களையெல்லாம் எலும்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீட்டு தரக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு. This bitter experience helped him write poems at later stage. ஸோ இந்த கசப்பான அனுபவங்கள் தான் பிற்காலத்தில் அவர் சிறந்த ஒரு கவிஞராக உருவாவதற்கு அவருக்கு ஒரு சிறந்த அனுபவமாகவும் உதவியாகவும் இருந்துச்சு. He began writing poetry at a relatively old age, 1925 to 1956. அவர் போயம் எழுத ஆரம்பித்தது ரொம்ப வயசான காலத்தில் தான். ஆல்மோஸ்ட் அவருக்கு என்னென்னா 39, அதாவது 39 வயசு இருக்கும்பொழுது தான் ஆரம்பித்தது. 1925 ஆரம்பித்து 1956 வரைக்கும் எழுதினார். And over the course of several years, he worked out an individual philosophical style for which he gained recognition later in his life. So, அந்த பல வருஷத்தில் அவர் தனக்குன்னு ஒரு பேரை நிற்கும்படி அந்த லைஃபுக்குள்ளே அவர் சாதிச்சுக்கிட்டார். அவர் ஒரு பாப்புலரான போயட்டாக பேசப்பட்டார். The first poems and chorus of the newly dead contain Moy's initial attempts. அவருடைய தொடக்க காலத்தில் கவிதைகள்லாம் பார்த்தா 2, அதாவது முக்கியமான கவிதையாக 2 தொகுப்பாக இருந்துச்சு. The Moy's later collections include variations on a time theme, The Narrow Place, The Voyage and other poems, The Labyrinth and The One Foot in Eden. ஸோ இந்த மாதிரி கவிதை புத்தகம்லாம் பின்னாடி அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. From 1946 to 1949, he was director of the British Council in Prague and Rome. So, ரோம்லையும்
ப்ரேக்லையும் வந்து 1946 to 1949 அவர் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலரோட இயக்குனராக அமர்த்தப்பட்டார். இன் யூனிவர்சிட்டி in Prague and home in 1955 he was made Norton Professor of English at Harvard University. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்து நியமனம் செய்யப்பட்டார். இதுதான் வந்து இந்த ஆத்தரை பற்றின சுருக்கமான ஒரு விளக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு வி மூவ் டு த கிளாசரி. த கிளாசரி பார்க்கலாம். இந்த கிளாசரியை பொறுத்தவரையும் ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த போயத்தை வந்து டோட்டலாக என்னென்னலாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஒரு போர் சம்மந்தப்பட்டிருக்கு. அதாவது வார், காசல், லேமெண்டேஷன்ஸு, பல யுக்திகள் சம்மந்தப்பட்டிருக்கு, அரண்மனை, இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுனால அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து புதுசாக இருக்கும் கிளாசரியில். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு டெரட் வால். டெரட் வால்னால் எ ஸ்மால் டவர் ஆன் டாப் ஆஃப் எ காசல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரில் வந்து ரெட் கலரில் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாக் பறக்குது பாருங்கள். அது அந்த மாதிரி ஒரு ரொம்ப உயரமான ஒரு இடத்துலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோட்டையில் நின்றுக்கிட்டு எதிரிங்களை வந்து ஈஸியாக வராங்களா, என்ன நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடமா வந்து அந்த வால் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து டெரட் வால். ஓகே, ஸோ எல்லா கோட்டையிலையும் வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட்டு மௌவர்ஸ், பீப்புள் ஹூ ட்ரிம் கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ். பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸில் அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் இருக்குது. ஸோ பீப்புள் ஹூ ட்ரிம் கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ், அதாவது அதை சமப்படுத்துறதுக்கும் வெட்டுறதுக்கும் வச்சுருக்கிற அந்த மிஷினுக்கு பேர் தான் வந்து மோவர்ஸ். அதே நேரத்தில் அதை பண்ணுற ஆளுக்கு பேரும் மோவர்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொவண்டர். ப்ரொவண்டர் அப்படின்னா ஃபுட்டுன்னு பேர். டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ். டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ்னால் டால் டவர்ஸ் வித் ஓப்பனிங்ஸ் டு ஷூட் த எனிமீஸ். இங்கே பக்கத்தில் பார்த்தா தெரியும், டெரட் வால்லேருந்து கொஞ்சம் கேப்பு விட்டுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அதுலேருந்து வந்து எதிரிகளை வந்து தாக்குறதுக்கு, அதாவது டியர் பை டியர்ஸ். அதாவது அதாவது இங்கே ரெண்டாவது படத்தில் நம்ம பார்த்துருக்கும்போது அடுக்கடுக்காக இருக்குது. ஸோ அந்த அடுக்கு தான், அதுதான் வந்து என்னென்னா அதில் வந்து அந்த கேப்பில் தான் வந்து துப்பாக்கி வச்சோ இல்லை வில்லு அம்புகளை வச்சோ ஆப்போசிட்டில் வரக்கூடிய எனிமீஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வச்சுருக்கிறது தான் வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் டியர், ஒன் அபவ் த அதர். அதாவது ஒன் பை ஒன்னாக அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொசிஷன்ஸ் தான் வந்து டியர். ஃப்ரெண்ட்லி அலைஸ், ஹெல்ப்ஃபுல் ஆர் சப்போர்ட்டிங் நேஷன்ஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு நாட்டோடு சேர்ந்து போடுறதுக்காக உதவி செய்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரெண்ட்லி அலைஸ். ஓகேவா? ஃபுட் ஹோல்டு, அட்வான்டேஜியஸ் பொசிஷன். அதாவது நமக்கு சாதகமான ஒரு பொசிஷன். இந்த டர்ரெட் வாலில் உள்ளதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியாது, நாம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து சாதகமான ஒரு பொசிஷன்ஸ். நெக்ஸ்ட் வேர்டு குயிக். குயிக்னா அலைவ். அதாவது குயிக்னா இது வரைக்கும் நம்ம படித்ததில் வந்து குயிக்னா சீக்கிரம் அப்படின்னு ஒரு மீனிங் பார்த்துருக்கோம். ஆனால் பழைய இங்கிலீஷில் வந்து குயிக் அப்படின்னா அலைவ். அதாவது டெட் ஆர் குயிக் அப்படிங்கிறது இந்த போயத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெட் ஆர் குயிக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ குயிக்னா அலைவ். பெயிட், சம்திங் இன்டெண்டட் டு என்டைஸ் சம்ஒன் டு டூ சம்திங். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காகவோ செய்கிறதுக்காகவோ இன்னொரு விஷயத்தை வந்து செய்கிறது தான் வந்து பெயிட்டு. இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டிலில் வந்து ஒரு புழுவோ பூச்சியோ வச்சுருப்போம். அது எதுக்குன்னா அதை பார்த்துட்டு வந்து அந்த மீன் வந்து அதை பார்த்துட்டு ஒடியாரும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுறது தான். இதை ஒரு ட்ராக் வச்சுருப்போம், அந்த ட்ராக்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாட்டுறது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பெயிட்.
wicked அப்படின்னா evil or morally wrong, ஒழுக்கம் குறைவான செயல், கேடான செயல், தவறான செயல், that is called wicked. wicket gate, a small gate, ஒரு பெரிய கேட்டில் ஒரு ஹோல் போட்டு ஒரு ஆள் போகிற மாரி வச்சுருக்கிற அப்படி இதை வச்சுருக்கிற அந்த பொசிஷன்ஸ் தான் வந்து விக்கெட் கேட். ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்குது, அந்த பெரிய கேட்லேயே வந்து ஒரு குட்டி கேட் போட்டிருக்காங்க ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி, தட் இஸ் கால்டு விக்கெட் கேட். விசன்ட் வார்டர், விசன்ட் வார்டர்னா அண்ட் ஏஜ்டு ஆர் ஓல்டு காட். ஸோ முகத்தில் சுருக்கம் விழுந்த ஒரு வயதான ஒரு காவல்காரர், அதுக்கு பேர் தான் வந்து விசன் வார்டர். ட்ரெச்சரஸ், ட்ரெச்சரஸ் மீன்ஸ் டிஸ்லாயல். டிஸ்லாயல்னால் நம்பிக்கை துரோகம், நம்பிக்கையற்ற. ஓகேவா. க்ரோன், க்ரோன்னா என்ன? லேமெண்ட், க்ரை, க்ரை அழுகிறது, சத்தம் போடுறது, லேமெண்ட் புலம்புறது, அதுக்காகனா க்ரோன். மேஸ், எ வைண்டிங் intricate confusing path, pathனா வே பட் கன்ஃபியூசிங் பாத். ஸோ ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு கேஸிலோ ஒரு வேறு ஏதோ ஒரு பேலஸ் தெரியுது, பட் ஆனால் அது டைரெக்டாக நம்ம உள்ளே போயிட முடியாது, அதுக்கு சில வேஸ் இருக்கும். பட் அந்த வேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஈஸி வே, கன்ஃபியூசிங் வே, டைரெக்டாக போயிட முடியாது. ஸோ பக்கத்தில் உள்ள பிக்சரை பாருங்கள். ஸோ அதில் இதெல்லாம் வந்து இடையில வந்து ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு கேம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைரெக்டாக போகிறதுக்காக ஒரு கேட் எப்படி வந்து கரெக்டாக போய் ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்தமாரி தான் கன்ஃபியூசிங் வேஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ட்ரிக்கு, தெரிஞ்சவங்க மட்டும்தான் போக முடியும், தெரியாதவங்க உள்ளே வெளியால் வந்து உள்ளே வர முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து சின்ன சின்ன கல்லெலாம் போட்டுட்டு வருவாங்க அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சில பேர் வந்து நூல் பிடிச்சி வருவாங்க, திருப்பி அதே நூலை வச்சுக்கிட்டு திருப்பி பேக் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு திரும்பி வர்றதுக்காக. ஓவர் த்ரோன், கன்குவர்ட் ஆர் டிஃபீட்டட். ஸோ ரெண்டுமே கன்குவர்ட் அப்படின்னா வெற்றி பெறுதல், ஒருத்தவனை தோக்கடித்து வெற்றி பெறுகிறது, அதாவது டிஃபீட்டட் அப்படின்னா தோக்கடிக்கிறது, கன்குவர்ட் அப்படின்னா வெற்றி பெறுதல். மீனிங் ரெண்டுமே ஒன்று தான், பட் ஆனால் வேர்டுக்குள்ள மீனிங் என்னென்னா கன்குவர்ட் அப்படின்னா வெற்றி பெறுதல், டிஃபீட்டட்னா தோக்கடித்தல். மெயின்டைன், மெயின்டைன் அப்படின்னா ஃபாலோவிங் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே இந்த போயத்தை பொறுத்தவரையும் என்ன மீனிங் அப்படின்னா மெயின்டைன்னா பிலீவ், நம்புறது. சிட்டாடல், எ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட். ஸோ ஒரு பாதுகாப்பான வலிமையான கோட்டையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிட்டாடல். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ we will discuss the next class the detailed poem The Castle. Okay. Thank you. Thanks a lot. Welcome to English online class. Today we discuss about the first unit poem The Castle, written by Edwin Moyer. The Castle. All through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the mowers in the hay, and the enemy of a mile away. They seemed no threat to us to all. All through that summer at ease we lay. நாங்கள் சம்மர் சீசன்லாம் முழுவதுமே எப்படி இருப்போம் அப்படின்னா ரிலாக்ஸாக படுத்திருப்போம், அதாவது கவலை இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டர்ரெட் வால், பக்கத்தில் உள்ளது தான் வந்து என்னென்னா டர்ரெட் வால், அந்த இடத்துலேருந்து தான் வந்து நாங்கள் டெய்லி வந்து வாட்ச் பண்ணுவோம். வி வாட்ச்டு த மோவர்ஸ் இன் த ஹே. எதை அப்படின்னா அங்கே வந்து யார் யார் வர்றா யார் யார் போகிறா அப்படிங்கிற எனிமீஸையும் அதேமாதிரி மோவோஸையும் பார்த்துட்ருப்போம். அண்ட் த எனிமி ஹாஃப் எ மைல் அவே, அதை தாண்டி ஹாஃப் எ மைலில் தாண்டி அந்த தூரத்தில் தான் வந்து எனிமீஸ்லாம் வந்து கேம்ப் போட்டு அங்கே இருப்பாங்க. தே சீம்டு நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல்.
ஸோ எங்களை பொறுத்த வரையும் அவங்க எங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டாகவே தெரியலை, அதாவது எங்களை பயமுறுத்துகிற மாதிரி இல்லவே இல்லை, நாங்கள் பயப்படலை. For what we thought had we to fear, with our arms and provender load on load, our towering battlements tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. For what we thought had we to fear. We thought, நாங்கள் நினச்சோம், had we to fear, எதுக்காக நாங்கள் பயப்படணும். With our arms and provender load on load, எங்கள்கிட்ட எல்லா கருவிகளும் இருக்குது. அண்ட் ப்ரொவெண்டர், எங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களும் இருக்குது. எப்படி இருக்குது? லோட் ஆன் லோடு, லோடு கணக்கில் இருக்குது. அவர் டவரிங் பேட்டில்மென்ட்ஸ் டயர் ஆன் டயர், அதே மாதிரி எங்கள் பேட்டில்மென்ட்ஸ் கோட்டையை சுற்றி ஒவ்வொரு ஹோல் இருக்குது, மறைஞ்சி இருந்து தாக்கிறதுக்கு. அதனால் நாங்கள் எதுக்கு பயப்பட தேவையில்லை. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் drawing near on every leafy summer road. இந்த சம்மர் சீசனில் எல்லா சாலைகள் வழியாக சேர்ந்து சண்டை போடுறதுக்கு பக்கத்து நாடுகளும் எங்களுக்கு கூட்டணியாக வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படணும்? அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். Our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. A foothold there, no clever trick could take us dead or quick. Only a bird could have got in. அது மட்டும் இல்லை, our gates were strong, our walls were thick. எங்கள் கோட்டையோட கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வால்ஸ் வேர் திக், எங்களுடைய வால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. சுற்றுச்சுவர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ யாருமே ஊடுருவி உள்ளே வரவே முடியாது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின். எ ஃபுட் ஹோல் தேர், நோ கிளவர் ட்ரிக் could take us dead or quick. எங்களுடைய வால்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதாவது ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் யாராலையும் மேலே ஏறி வரவே முடியாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப உயரமாக இருக்குது. அதனாலையும் நாங்கள் எந்த வித பயமும் பட தேவையில்லை. ஏன்னா காசில் உள்ளார யாராலையும் வரவே முடியாது. காலை வச்சு மேலே ஏறி வரலான்னு பார்த்தாலும் அது வழுக்கி விடுமே தவிர வேறு எந்த வழியாகவும் உள்ளே வரவே முடியாது. எந்த விதமான புத்திசாலித்தனம், அதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் அவங்களால எங்களை நெருங்கவே முடியாது. அப்படி உள்ளே வந்தால் உயிரோடவோ அல்லது பிணமாகவோ எங்களை எடுத்து செல்லவே முடியவே முடியாது. ஒன்லி எ பேர்டு குட் ஹாவ் காட் இன். யார் மட்டும் கோட்டை உள்ளார நுழைய முடியும்? பறவைகளால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ எந்த ஒரு மனதாலையும் உள்ளே நுழையவே முடியாது. அந்த மனிதராலையும் எந்த இதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா எங்கள் கேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் வால் வந்து திக்காக இருக்குது அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. So thanks for watching. The next video will be part 2 of the poem. Discuss will be later. So thanks to all. Welcome to English online class. So presented by JV. So the continuation of the poem, The Castle, written by Edwin Moyer. The continuation. What could they offer as for bait? Our captain was brave and we were true.
There was a little private gate, a little wicket gate. The wizened warder led them through. What could they offer as for bait? ஸோ பெயிட்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டிலில் போடக்கூடிய ஒரு புழு, அதுதான் வந்து என்னென்னா பெயிட். அதாவது வந்து இறைன்னு சொல்கிறது. அதாவது பெயிட்னா இறை. ஸோ எங்களை வந்து தூண்டிலில் போட்டு பிடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு ஆஃபரும் எங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களால் வந்து என்ன கொடுத்து வந்து எங்களை வாங்க முடியும். அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வேர் ட்ரூ. ஸோ எங்களுடைய கேப்டன் வந்து ரொம்ப பிரேவ்னா உடலில் மட்டும் இல்லை, உள்ளத்தாலேயும் வந்து எங்கள் கேப்டன் வந்து ரொம்ப என்ன தைரியமானவர். ஸோ நாங்களும் அவர் போலவே உண்மையானவர்கள். ஸோ அதனால் எங்களுக்கு எங்கள் கேப்டன் போலவே இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தேர் வாஸ் ஏ லிட்டில் ப்ரைவேட் கேட். ஆனால் இந்த நிலையில் எங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரைவேட் கேட் இருக்குது. அதாவது இங்கே உள்ளவங்க மட்டும் வெளியில் போயிட்டு வரத்துக்கான ஒரு ப்ரைவேட் கேட். எ லிட்டில் விக்கெட் கேட். ஸோ அந்த குட்டி கேட்டு வந்து எப்போவுமே விக்கெட் கேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ பெரிய கேட்டில் ஒரு குட்டி கேட்டு, அதுதான் வந்து என்னென்னா விக்கெட் கேட். அதுக்கு முன்னாடி உள்ள விக்கெட் பார்த்தா விக்கெட் அப்படிங்கிற அந்த வேர்டு WICKET அப்படிங்கிறது விக்கெட் கேட்டில் உள்ளது. பட் அதுக்கு முன்னாடி விக்கெட் அப்படின்னு ED உள்ள அந்த பாஸ்டன்ஸ் வேர்டு, அது எதை குறிக்குது அப்படின்னா ஈவில் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. அதாவது பேடு, ரொம்ப மோசமான அது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த விக்கெட் கேட்டு தான் வந்து மோசமாக அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல வர்றார் ஆத்தர். த விசன் வார்டர் லெட் தம் த்ரூ. ஸோ அந்த விக்கெட் கேட் வழியாக தான் வந்து விசன்ட், ஒரு வயதான ஒரு காவல்காரர். ஓகே, we already discussed about what is meant by vision, the glossary class. So visioned ஒரு வயதான காவல்காரர். So let them through. ஸோ அதன் வழியாக யாரை let them அப்படிங்கிறது இங்கே எனிமீஸ். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா எனிமீஸை வந்து இந்த விக்கெட் கேட் வழியாக உள்ளே அனுமதிச்சிட்டாரு. ஸோ இதனால் இப்போ எங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல. Oh, then our maze of tunneled stone grew thin and treacherous as air. The cause was lost without a groan. The famous citadel overthrown, and all its secret galleries bare. Oh, then our maze of tunneled stone. மெய்ஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன், அதாவது சுரங்கப்பாதை, அது வழியாக வந்து ஈஸியாக யாரும் உள்ளே போயிட முடியாது. ஸோ மெய்ஸ்னால் இங்கே கன்ஃபியூஸ்டு, அதாவது குழப்பமான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன், காம்ப்ளிகேட்டட் வே. ஸோ அந்த டன்னல்டு உள்ள கோட்டை இப்போ வந்து யார் வசம் ஆயிடுச்சு அப்படின்னா எனிமீஸ் வசம் ஆயிடுச்சு. உள்ளே வந்து போகிறது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. கிரீவ் தின் அண்ட் ட்ரெச்சரஸ் அஸ் இயர். ஸோ கிரீவ் தின் அண்ட் ட்ரெச்சரஸ், சதி, அதாவது துரோகம், நம்பிக்கை துரோகம். ஸோ தின்னாக இருந்த கோட்டை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா காற்று போல் ஆயிடுச்சு. ஈஸியாக உள்ள நுழையிற அளவுக்கு காற்று போல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ட்ரெச்சரஸால், நம்பிக்கை துரோகத்தால். த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் எ க்ரோன். காஸ் அந்த ரீசன், அதனுடைய குறிக்கோள், எங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்துச்சு, இந்த கோட்டையை எப்படி இருந்தாலும் காப்பாற்றுறது தான் எங்களுடைய குறிக்கோள், எங்கள் கடமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ முடியாமல் போயிடுச்சு. வி லாஸ்ட், நாங்கள் இழந்துட்டோம். வித்தவுட் எ க்ரோன், வலியே இல்லாமல் வேதனையே இல்லாமல் இந்த கோட்டையை இழந்துட்டோம். இவ்வளவு சோல்ஜர்ஸ் இருந்தும், நல்ல ஒரு கேப்டன் இருக்கார், இவ்வளவு இருந்தும் இந்த காசில் வந்து இப்போ எனிமீஸ் வசம் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, எந்த ஒரு போரும் நடக்கலை, எந்த ஒரு சண்டையும் நடக்கலை, அவங்க ஜெயிக்கலை, நாங்கள் தோக்கலை, யாரும் அடிபடலை, ஆனால் எதுவுமே நடக்காமல் அந்த காசில் வந்து எங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன். ஸோ சிட்டாடலும் கேசலும் ஈக்குவல், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ சிட்டாடல்னு இங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஆர்மி ஃபோர்ஸ் வந்து கூடவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை சிட்டாடல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவ்வளோ ஃபேமஸான இந்த காசல் ஓவர் த்ரோன் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு.
அப்படின்னு போய்ட்ரு வந்து வேதனையோடு சொல்கிறார். அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் பேர். கோட்டையில் நிறைய சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து யார் வசம் போயிடுச்சு? எனிமிஸ் வசம் போயிடுச்சு. அதில் உள்ள அழகான பொருட்கள், அருங்காட்சியகமாக வச்சுருக்கிற கேலரிஸ், முக்கியமான பொருட்கள், ரொம்ப அதாவது வியந்து பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் இப்போ யாரால் சூறப்பட்டது அப்படின்னா எதிரிகளால் சூறப்பட்டது. பேர்னா எம்டி, அதாவது காலி ஆயிடுச்சு, எல்லாமே பறி போயிடுச்சு. How can this shameful tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. How can shameful tale be told? டேல்னா ஸ்டோரி, ஷேம்ஃபுல்னா ரொம்ப அவமானமான கேவலமான இந்த கதையை நான் எப்படி சொல்கிறது, எப்படி தான் சொல்ல முடியும்? ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். இந்த ரகசியத்தை நான் சாகிற வரையும் எனக்குள்ளேயே நான் மூடி வச்சிருக்க வேண்டியது தான். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா பீயிங் சோல்டு, நாங்களாம் வந்து விற்கப்பட்டு விட்டோம். அவர் ஒன்லி எனிமீஸ் வாஸ் கோல்டு. எங்களோட எனிமி யார்? சோல்ஜர்ஸ் கிடையாது. ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்டி வர்றாங்க, அட்டாக் பண்ண வராங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் தான் எப்போதுமே வாரில் எனிமீஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே சோல்ஜர்ஸ் வந்து எனிமீஸ் கிடையாது. யார் எங்களுடைய எனிமி? ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. கோல்டு தான் எங்களுடைய எனிமி. ஸோ விசன் வார்டருக்கு கோல்டை கொடுத்து தான் அவங்க வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். அதோட போராட எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் கிடையாது. நம்பிக்கை துரோகத்தோடு சண்டை போட எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை சோகமாக முடிக்கிறார். ஸோ இதனுடைய தீம் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தா, த ட்ரெச்சரி இல்லாமல் இருந்தோம்னா லைஃப் இஸ் கோயிங் டு ஸ்மூத். ஸோ காசலோட தீம் வந்து ஆக்சுவலாக என்னென்ன? ட்ரெச்சரி. ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு ஆல். த poem is over. So be ready for the next class. Thank you. Thanks to all.